அவனை அவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை நமக்கு அதிகாலை தொழுகையான பஜருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நின்று தொழுது 27 மடங்கு நன்மை நம்முடைய இன்றைய நாளின் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நிலையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சல்ல சுப்ஹ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதாரோ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார். அப்படி அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்தவரை எவர் நோவினை செய்கிறாரோ அந்த நோவினை செய்கின்றவரை அல்லாஹ் அவருடைய முகத்தை நெருப்பில் வாட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அளவுக்கு சிறப்பு. இதில் நமக்கு ஒரு வருத்தமும் இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்க 5:30 மணி ஆயிருது. நோன்பு காலத்துல 3:30 மணிக்கு சகரு வைக்கிறோம், 3 மணிக்கு சகரு வைக்கிறோம். ஆனால் ஃபஜருக்கு இப்ப இந்த காலகட்டத்துல 5:30 மணிக்கு 5:35 அல்லது பாங்க, 5:30 மணிக்கு பாங்க. நாம வந்தது எத்தனை மணிக்கு? 6:05 காமத்துனா 6:05 தான் வர விஷயம். அப்படி வரக்கூடாது. நாம ஃபஜருக்குண்டான முன் சுன்னத்தினுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டால் அந்த தொழுகைக்காக நாம முஸ்தீப் எடுப்போம். ஃபஜருக்கு முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுவது என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் காண சிறந்தது. எந்த தொழுகைக்கும் உள்ளவங்க ஃபஜருடைய தொழுகைக்கு. இப்ப எத்தனை பேர் வீட்டுல தொழுதைங்களே தெரியாது. தொழுகாவிட்டால் இப்ப நீங்க என்ன செய்யணும்? பயணம் முடிஞ்ச பிறகு 2 ரக்காத் தொழுதே ஆகணும். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜருடைய சுன்னத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. என்ன வலியுறுத்தி இருக்காங்க? கட்டாயம் தொழணும். நீ வர்ற கொஞ்சம் அசந்துட்டோம், லேட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? இமாம் ஜமாத்தோட சேர்ந்து தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுவணும். அதை கண்டினியூ ஆக்கிடக்கூடாது. டெய்லி முன் சுன்னத்தை பின் சுன்னத்தை ஆக்கிடக்கூடாது. முன் சுன்னத்தை பின் சுன்னத்தை ஆக்கிடக்கூடாது. இன்னொன்னு, ஃபஜ்ர் தொழுகைக்கு மட்டும் இல்ல, எந்த தொழுகைக்குமே நீங்கள் அல்லாஹ், இது யாருடைய வீடு? வண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு அவன் வீடு. உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினரை அழைத்து அவர் வருகிற போது நீங்க எவ்வளவு கண்ணியத்தோடு வரவேற்பீர்களோ அதே கண்ணியத்தோடு அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் 5 நேரம் அவனுடைய இல்லத்திற்கு அழைக்கின்ற போது அந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வருகிறீர்கள். வருகிற போது அவன் வாசல் என்று சங்கைக்குரிய மலக்கள் உங்களை வரவேற்கிறார். யார் வரவேற்கிறார்? மலக்கள் வரவேற்கிறார். வந்து 2 ரக்காத் தொழுவுங்க. இல்ல வீட்டுல சுன்னத் தொழுட்டாஞ்சு மஸ்ஜித் நபில் 2 ரக்காத் தொழுவுங்க. தொழுதுட்டு உட்காந்து அவன்கிட்ட கையேந்தி கேளுங்க. என்னங்க? கையேந்தி கேளுங்க. அல்லாஹ் உங்கள் அருகாமையிலே ஒரு மலக்கை அமரச் செய்து எப்படி ஒரு சிறப்பு தர்றான் பாருங்க. அவங்க வீட்டுக்கு விருந்தாலயம், ஒரு விஐபி வீட்டுக்கு வந்தாச்சுன்னா, கல்யாண வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நம்ம ஆளை கூப்பிட்டு வச்சுனே, நமக்கு ரொம்ப வேண்டி வர்றா, கண்ணா கவனிச்சிடுறா, வெளியே குறை சொல்லி கூட சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் என்ன, அவனுடைய விருந்தினர் அவன் வந்திருக்கிறதுனால நமக்கு பக்கத்துல ஒரு விருந்தினரை மலக்க உட்கார வச்சு நாம துவா கேட்கிற போது அவர் பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாரு, அல்லாஹும்ம இறைவா தூப அலை, அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கோ, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள், அல்லாஹ் மௌஃபிர் லஹு, இறைவா அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் மர்ஹம்ஹு, இறைவா அவருக்கு ரஹ்மத்து செய். யார் சொல்றா? யார்தான் சொல்லுவா? மலக்குகள் உன் பக்கத்துல உட்கார அல்லாஹ் செப்பரேட்டா எக்ஸ்ட்ரா உட்கார வைக்கிறான். உன் பக்கத்துல ஏற்கனவே 2 மலக்கள் என்ன செய்யறாங்க? கிராமன் 2 மலக்கள் என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. அதோடு மட்டும் இல்லாம நேற்று அசருக்கு வந்த மலக்கு காலையில சுபுக்கு போயிருவாங்க, டியூட்டி முடிஞ்சு போறாங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? நாங்கள் அசர் தொழுகை போகும்போது தொழுது கொண்டிருந்தார்கள், போகும்போது தொழுது கொண்டிருந்தார்கள், இப்ப வரும்போது தொழுது கொண்டிருக்கிறார்கள். இது சாட்சி சொல்கின்ற தொழுகை. அதனால ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு என்பது சாதாரண விஷயம் இல்ல. எல்லா சுன்னத்தும் பேணுங்க. ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத் தொழுட்டா சொர்க்கத்தில் உங்களுக்கு மாளிகை ரெடி. இங்க ஒரு மாளிகை கட்டணும் எவ்வளவு கஷ்டப்படணும்? இடம் வாங்கணும், முனிசிபாலிட்டி பிளான் வாங்கணும், ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்ஜினியர் அவர் இவர் நோட்டோஸ். 12 ரக்காத் தொழுவுங்க. சாவி ரெடி சொர்க்கத்துல. ஆனா ஞாபகம் ரெடி இல்ல. காலையில ஃபஜ்ருக்கு முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுவணும். லோகருக்கு முன் சுன்னத் 2+2 4 ரக்காத் தொழுவணும். லோகர் தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுவணும். 8 ரக்காத் ஆச்சா? மகரிப் பின்னாடி 2, இஷா பின்னாடி 2, 12 ரக்காத் ஆச்சா? இதை தொழுவருக்கு என்ன கஷ்டம்? 12 ரக்காத் தொழுதுட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும்
உங்களுக்கு சொர்க்கத்துல மாளிகை ரெடி, அங்க ரெடியா இருக்குது. தொழுதுட்டோம்னா போய் நமக்கு அந்த வீட்டுல நுழைஞ்சுக்கிற வேண்டியது. இர்ஜி இலா ரப்பிக் ராலியத் மர்லியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. இத எங்க ஓத கேட்டிருப்பீங்க? பையோடையில கேட்டிருக்கீங்களா? பையோடையில நினைச்சுவாரு, மையத்தெல்லாம் அடைக்கி முடிச்சு கப்பூர்ல மண்ணெல்லாம் அள்ளி போட்ட உடனே கூப்பிடுவாங்க, கைப்புடி வெட்டுறவன் குழி வெட்டுறவன் கூப்பிடுவேன். அது குழிய அந்த அள்ளி போட்டவங்க மக்கள் கூப்பிடுவாங்க, ஏய் அஜரத்தை கூப்பிடுறான், மோயினார கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அவரு தண்ணியை ஊத்தி இப்படி இது யாரு சொல்றது? மோதினார் யாருக்கு சொல்றது? கீழே படுத்திருக்கான் பாருங்க, தொழுவ மாட்டேன், வட்டி வாங்கியிருப்பேன், விபச்சாரம் செஞ்சிருப்பேன், தண்ணி அடிச்சிருப்பேன், பலாய் ஊர்ல இல்ல எல்லா பலாயும் செஞ்சிருப்பேன். அவனை அல்லாஹ் மறுமையில் சொல்கின்ற இந்த வாசகம், இந்த வாசகம் நிம்மதி அடைந்த ஆத்மாவே இர்ஜிலா ரப்பிக்கு ராலியத்தை மறந்தியா, உன்னுடைய ரப்புனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நிலையில நிம்மதியாக நீ சொர்க்கத்தினுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள போ அப்படின்னு யார் சொல்லுவா? சொர்க்கம் யாருக்கு சொந்தம்? அல்லாது உள்ளத்தனங்க. அவன் சொல்ற அந்த வாசகத்தை மோதினார் மூதேவி நீயே தண்ணி அடிச்சா அப்புறம் சொர்க்கத்துக்கு போ. வாப்பா விட்டு சொத்தாடாது, ரப்புல் ஆலமீனோட சொத்து. அங்க இனிமேல் தவணை கேள்வி கணக்கே இருக்கு. மண் ரப்புக்கான பதில் வரணும், வராட்ட நெரிக்கணும் புடிச்சு. இந்த பக்கத்து விளையாலும் இந்த பக்கத்துக்கும், இந்த பக்கத்து விளையாலும் இந்த பக்கத்துக்கு வந்து நெருக்கும். அவரை மோதினார் சொல்றாரு, இறுதியில ஆரம்பிக்கிற ஆலயத்தை வரலையா வதுகுலி தீபாதி வதுகுலி ஜனத்தியா. எப்படின்னு பாருங்க. கிடையாது. என்ன செய்யணும்? அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பஜருடைய முன் சுன்னத் இந்த தொழுது விட்டு எந்த தொழுகையும் தொழுது விட்டு உட்காருங்க, கேளுங்க, கண் பண்றக்கா தொழுதுருங்க, மாளிகை ரெடி. கேட்டா அவன் உங்களுக்கு தருவதாக வாக்களித்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கெல்லாம் சுபுல முன்னமே இருந்துடலாமா? 1/2 மணி நேரத்துக்கு மேல டைம் இருக்கு. இப்ப காமத்து டயத்தை ரெடி பண்ணி 6:05க்கு 6 மணிக்கு போன் வர்றத வாங்க டயத்தை ரெடி பண்ணி 5:25க்கு சொல்றான்ப்பா, நம்ம 5:30க்கு 5:35க்கு அல்லது 5:30க்கு 35:40க்கு போவோம். வந்து உட்காருங்க. பள்ளியாசல பார்க்கும்போது நிறைஞ்சு இருக்கணும். அதுவும் அதிகாலை தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒருவன் இஷா தொழுது விட்டால் இரவில் பகுதி நேரம் நின்று வணங்கிய நன்மை, ஃபஜரையும் தொழுது விட்டால் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை. இந்த தொழுகைக்கு இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, ஃபஜர் தொழுகைக்கு கிடைக்கின்ற சிறப்பை ஒரு மனிதன் அழிந்து கொண்டால் கை கால் இல்லாத முடவனாக இருந்தாலும் உருண்டு வருவானா தொழுகினும், ஃபஜர்ல தொழுகினும். இப்ப தூங்கிட்டு இருக்கவங்கள அந்த நிலையில இருக்கான் எல்லாம். அவன் உலகத்தில் நஷ்டவாளியா தூங்கிட்டு இருக்கான். நான் சொன்ன மாதிரி இல்ல, முனாஃபிக்ல வசனம் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? லா துலிக் பம்பாலுக்கு பல அவுலாத பந்திக்கல ஒமையஃபல் தாலி ஃபௌலாய்க்கும் ஹாசிரும். பணம் இருக்கு, படை இருக்கு, பட்டாளம் இருக்கு, ஆள் இருக்கு, அம்பு இருக்கு, படை இருக்கு, பட்டாளம் இருக்கிறது, பதவி இருக்கு என்று பகட்டோடு இறைவனை நினைவு கூறுவதில் இருந்து நீ பாராமுகமாக இருந்தால் நஷ்டவாளின் காம். யாரெல்லாம் நஷ்டவாளியா தூங்கிட்டு இருக்காங்க? இந்த மனைவி, இந்த வீடு, இந்த கார், இந்த பங்களா எல்லாமே மறுமைக்கு வராது, மண்ணறிக்கு வராது. அவர்கள் நஷ்டவாளிகள். அதுல இருந்து நம்மள எல்லாம் காப்பாத்தி இருக்கிறான். இஷா தொழுதோம், இரவு பகுதி நேரம் நின்று வணங்கி நன்மை. ஃபஜ்ர தொழுதுட்டோம், இரவெல்லாம் உங்களுடைய தேவையை உங்கள் இல்லற துணைவியாடு பூர்த்தி செய்திருந்தாலும் கூட அந்த நேரத்தை உங்களை தொழுத நேரமாக கணக்கிட்டு நன்மை எழுதுகின்ற பாக்கியத்தை நமக்கு வச்சிருக்கோம். அதனால இனி நாளையிலிருந்து ஃபஜ்ருடைய தொழுகையில முன்னமே வாங்க, உட்காருங்க. ரப்புல் ஆலமீனுடைய விருந்தினரா ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கும் வர்றீங்க. ஒவ்வொரு நேரமும் உங்க பக்கத்துல மலக்கு உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்கின்ற அந்த பாக்கியத்தை பெறுங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்விட்ட உங்க நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை தருவதாக அவன் வாக்களித்திருக்கிறான். அவனுடைய விருந்தினர்களை அவன் கண்ணியப்படுத்துகிறான். இன்னைக்கு உங்க இமாம் ஓதிய சூரத்துல் ஹாக்கா அதான் ஓதினாரு. அதுல என்ன எத்தனாவது அத்தியாயம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 69வது அத்தியாயத்துல சில வசனங்கள் ஓதினார். நாளை மறுமையில, நாளைக்கு எல்லாரும் மறுமையை சந்திக்க இருக்கோம்ங்க.
அந்த நாளைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிற போது சொன்ன வத்தக்கு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பல் மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யூகது மின்ஹு அத்லுன் வலா ஹும் யுன்ஸருன். ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. ஒரு ஆத்மா பிரித ஒரு ஆத்மாவுக்கு உதவி செய்யாது. ஒரு ஆத்மானா எனக்கு என் அண்ணன், என் தம்பி, எங்க அம்மா, எங்க அத்தா, என் அக்கா, என் தங்கச்சி, என் புள்ள உதவி செய்ய மாட்டாங்க. அது யௌம யஃபிருல் மர்உ மின் அகி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்தி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு. சூரத் அபஸாவில் எடுத்து படிச்சீங்கன்னா படிங்க. இத்தனை குர்ஆன் இத்தனை இது வச்சிருக்காங்க. இது சும்மா மியூசியத்துக்காண்டி வைக்கல. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டயத்துக்கு முன்னாடி வந்து மறுமைக்குண்டான தேட்டங்களில் எவைகள்லாம் இருக்குன்னு எப்படி சஹாபாக்கள் ஆர்வத்தோடு இருந்தார்களோ வந்து படிங்க, படிச்சு பாருங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, சகோதரன் உதவி மாட்டான். ஒரு ஆத்மா பிரிது ஒரு ஆத்மாக்கு சொல்றான்ல, உன் அண்ணன் தம்பி இந்த உலகத்துல உதவுவான். கஷ்டப்படுறான்னு மக மக அம்மா சொல்லும், டேய் உன் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான்டா, ஏதாவது உதவி செய்யடா. என்னம்மா ஒரே சரி போ நீ சொல்லிட்ட வந்துருவான். ஆனா அங்க வருவானா? வரமாட்டான். தம்பியுடையான் படைக்காஞ்சான் இங்க சொல்லலாம், அங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி, மேடம் இது மம்மி, அம்மா இருக்காங்களே அம்மா. இந்த உலகத்துல உங்களை 10 மாசம் சுமந்து பெற்று பால் ஊட்டுகின்ற அந்த காலகட்டத்தில் உங்கள் மேனியிலே ஒரு ஈ எறும்பு கொசு கடித்து விடக்கூடாது என்பதற்காக தன் தூக்கத்தை தியாகம் செய்து இரத்தத்தை பாலாக அல்லாஹ் மாற்றி உங்களுக்கு ஊட்டி வளர்த்திய அந்த தாய் போடா ஏம்பாட பெரும்பாடு அப்படின்னு இருக்கும். ஏம்பாட பெரும்பாடு அப்படி போற. அப்புறம் அத்தா, வாப்பா, உம்மா, அப்புறம் உங்கள் மனைவி, உங்கள் நண்பன். மனைவி யாரு? எந்த அளவுக்கு நீங்க தியாகம் செஞ்சீங்க? தாய் வந்து தாரம் வந்ததற்கு முன்பு தாயே நாயே என்கின்ற அளவிற்கு உதாசீனப்படுத்தியாச்சு. எனக்கு எல்லாமே இவதான்டா உலகத்துல, எல்லாமே அப்படி நினைச்சு உதாசீனப்படுத்தினோம். அப்படிப்பட்ட அந்த தாய் சொல்லும், தாரம் சொல்லும், தாரம் மனைவி, அப்பா புருஷன் உலகத்துல இங்க உனக்குள்ள போடா அப்படின்னு விரட்டி விட்டுரும். உங்க நண்பன் எப்படி நண்பன்? 2 பேரும் ஒன்னா போனா அண்ணன் தம்பியான்னு கேட்கிற அளவுக்கு இருந்த நண்பன். 2 பேரும் நாங்க ஒரே பெட்ல தான் படுப்போம், ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம், ஒரே ட்ரெஸ் போட்டு போனா நீங்க 2 அண்ணன் தம்பியான்னு கேட்கிற அளவுக்கு இருப்பான். அவன் இப்படி ஏத்தாப்புல பாப்பானா, இன்னொரு வசனத்துல நல்லா சொன்னேன், ஏத்தாப்புல பாப்பானா. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆளை பார்த்து என்னன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம்ல. அதே மாதிரி அவன் பாட்டுக்கு போவானா, பார்த்தும் பார்க்காமல் போவார்கள், காட்டப்படுவார்கள், பார்த்தும் பார்க்காம. அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கன்னு சொல்றான். அந்த நாளில் தான் நபிமார்கள் யானப்சி யானப்சி என்று சொல்லுகிற அந்த நாளில் வலது கையில் பட்டோலை எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்தான் சிறந்தவர். அல்லாஹ் சொல்றான், ஃபம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயக்கூலு ஹாவு முக்ரஹு கிதாபியா இன்னி லனன்து அன்னி முலாக் நிசாபியா. எவருடைய வலதுகையில் பட்டோலை அவருடைய வலதுகையில் கொடுக்கப்படுமோ அவர் மகிழ்ச்சியுடன் இதை என் பட்டோலையை படித்து பாருங்கள்னு சொல்வார். பிளஸ் 2ல 10th பாஸ் ஆயிட்டாங்க, மார்க் வந்து என்ன காமிக்கானா இல்லையா? தா பார் மார்க்க, சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னீல, தா கேக்குறான். எனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு உத்தரவு தந்தில, வாக்குறுதி தந்தில, வாங்கிட்டா பாஸ் மார்க் பார், பாஸ் பாஸ் பாஸ், நான் பாஸ் அப்படின்னு சொல்லுவான். அதான் இவங்க சொல்லுவாங்க, இதை படிச்சு பாருங்களேன். இன்னி லலன்து அன்னி முலாக் ஹிசாபியா, நிச்சயமாக நான் என்னுடைய கேள்விகளுக்கு திட்டமாக சந்திப்பேன் என்று எண்ணி இருந்தேன், முற்படுத்தி அனுப்பினேன். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். உங்கள் ஆத்மாவிற்காக எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ அல்லாஹ்ட்ட போயிடும். எதை அனுப்பணும்? நன்மை அனுப்பணுமா தீமை அனுப்பணுமா? நன்மை அனுப்பணும். தீமை அனுப்பினா செய்யும், இடது கை ஆயிரும். அதுக்கு அடுத்த வசனம் அதுதான். அப்ப என்ன சொல்லுவான், நான் இப்படி எண்ணி இருந்தேன், ஆகவே என்ன செஞ்சேன், நான் முற்படுத்தி நற்கிரியைகள் செய்து அனுப்பியிருந்தேன். அப்ப அவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அவர் திருப்தியான சுக வாழ்க்கையில் இருப்பார், ஜன்னத்தின் ஆலியா உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார், குதூஃபுஹா தானியா அதனுடைய கனிவைகள் இருக்குல்ல, கனி ஆப்பிள் ஆரஞ்சு இந்த உலகத்தில் உள்ள கனியை விட அங்க சிறப்பா இருக்கும். இதெல்லாம் டுபான்ஸ் அது கூடுனது. அந்த கனிவைகள் கைக்கு எட்டிய தூரத்துல இருக்கும். போய் திரட்டி எடுத்து சேர் எடுத்து ஏணி எடுத்து டக்குன்னு வந்துடும். எப்படிங்க டக்குன்னு வந்து நிக்குங்க.
அதுல அணில் கடிச்சிருக்குங்க. சி அப்படியா? புழு இருக்கு. அணில் கடிக்காது, புழு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவார். அல்லாஹ் சொல்றான், கனிவைகள் கைக்கு எட்டிய சமீபத்தில் இருக்கும். அவங்களுக்கு சொல்லப்படும் குழு அஸ்ரபு அணியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமில் காலியா. சென்று போன நாட்கள் நீங்கள் முற்படுத்தி அனுப்பிய நல்ல அமல்களின் காரணத்தால் என்ன அனுப்பணும்? உமாத்து கதிமு அனுபூசிக்கும் நல்லமல், நல்லமலின் காரணத்தால் நீங்கள் இப்போது மகிழ்ச்சியோடு புசியுங்கள், இன்னும் பருகுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். இது யாருக்கு? வலதுகையில் பட்டோலை வாங்கினவர். அதான் இமாம் ஓதுனாங்க இன்னைக்கு முதல் ரக்காத்துல. வலதுகையில் பட்டோலை வாங்குவதற்கு எதை என்ன செய்யணும்? நல்லமல் செய்யணும். அதிகமாக நல்லமல் செய்யணும். அதிகமாக நல்லமல் ஒரு தொழுகையோட முடிஞ்சு வச்சா, தொழுகையோட முடிஞ்சு வச்சா இன்னொரு அநேக நற்காரியங்கள் இருக்கு. இப்ப உதாரணமா பாருங்க, ஐயுல் இஸ்லாம் முதல் இதை வந்துருவோம். அதாவது ஐயுல் இஸ்லாம் அஃபுல். சரி, இஸ்லாத்தில் சிறந்தது எது? அப்சு சலாம் அத்தியும் தான். சலாத்தை பரப்புங்க, உணவை விரிவுபடுத்துங்க. சலாத்தை பரப்புறதுன்னா தெரிஞ்சவனுக்கு மட்டும் சொல்றது இல்லை, தெரிந்தவர் தெரியாதவர் எல்லாத்துக்கும் சொல்றாரு. அதுல எத்தனை நன்மை? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து 30 நன்மை கிடைக்கும். அதே மாதிரி வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு அவருக்கு 30 நன்மை கிடைக்கும். கிடைக்குதா? அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் இருக்கிறார். ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ்விடத்துல அதிகம் விரும்பக்கூடிய அமல் எது? யார் சொல்ல? அல்லாஹ் ரொம்ப விரும்புற அமல் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. தொழுகை என்ன செய்யணும்? அதற்குரிய நேரத்தில் தொழணும். லொஹர அசருக்கு பக்கத்துல வந்து லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுக்கிறது. மகரிபை வந்து இஷாவுக்கு பக்கத்துல இருந்து மகரிப் இஷாவும் சேர்த்து தொழுகிறது. அப்படியா தொழுகிறது? அப்படி அல்ல. அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. உடம்பு சரியில்லை, மருத்துவத்தை போறோம், அவர் எழுதி கொடுக்காரு, சாவுறதுக்கு முன்னாடி சாவுறதுக்கு பின்னாடி சாப்பிடுன்னு சொல்லி எழுதி கொடுக்காங்களா? சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின், செத்த பின்பு, சாவுறதுக்கு முன்னே சாவுறதுக்கு பின்னே. அதை கரெக்டா மேடத்தை கூப்பிட்டு இதை ஒழுங்கா கொடுத்துரு, இல்லாட்டி நான் போய் சேர்ந்துருவேன். சோத்துக்கு முந்தி கொடுக்க சொல்றோம், அதை அந்த கொடுக்குது, ஏன்னா மறந்துருவோமா? அப்பவும் ஒரு பயம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழு. அது யாருக்கு விருப்பமானது? அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. தௌஹீதுல அது கொஞ்சம் பெரிய பின்தங்கிய நிலைதான். எல்லாரும் இமாம், இவர் இமாம் ஆயிடுவார், அவர் இமாம் ஆயிடுவார், அவர் இமாம் ஆயிடுவாரு, 10 வயசு பையன் இமாம் ஆயிடுவார், மோண்டா கழுவ மாட்டான் அவன் இமாம் ஆயிடுவார், கோத்தின் மசூரான்ட்டு ஆமா அல்லாஹ் அவர் வந்துருவாரு. அப்படியா? அப்ப முதல் ஜமாத் எதற்கு? இமாம் எதற்கு? பள்ளி எதற்கு? பக்தி எதற்கு குறிச்சு வச்சிருக்கோம்? அது கரெக்டா வரணும். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இந்த வசனத்திற்கு ஏற்ப வலதுகையில் பட்டோலை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். அதுக்காண்டி நாம் நன்மையை முற்படுத்தி அனுப்பணும். அப்படி அனுப்புகின்ற அந்த நன்மைகள் அல்லாஹ் திருப்தி வருகின்ற நன்மையா இருக்குன்னா என்ன செய்யணும்? இஹ்லாஸான முறையில அமல் செய்யணும். தொழுகை இன்னபிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்காண்டி இருக்கணும். இல்லாட்ட தொழுகை அளிக்க நரகம் நல்லா சொல்றான். வயலுள்ளில் முசல்லின், தொழக்கூடியவனுக்கு நரகம் தான் சொல்றானா இல்லையா? அல்லதீனவும் அன்சலாத்தின் சாகூன் அல்லதீனவும் யுராவூன். அவர்கள் பிறர் பார்க்கிறார் என்பதற்கான தொழுதான் பாருங்க நரகம்ங்கிறாங்க. அந்த தொழுகையை நம்ம தொழுகை ஆயிடக்கூடாது. நம்முடைய ரப்பு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித ரூபத்தில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? மல்லி ஹசான். ஹசான் என்றால் என்ன? அன் தாபுல்லா, அல்லாஹ் நீ வணங்கு, ஃபைல்லம் தக்கும் தராகு ஃபைன்னஹு யராக். அவனை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று வணங்கு. இப்ப ஸ்கூல்ல பிரேயர்ல நிக்கும் போது பிடி சார் பார்த்தாருன்னா காலை உடிச்சுடான்னு கம்முன்னு நிக்கானா, பயப்படுறான். 500 மாணவர் நிக்கான், 400 200 மாணவர் நிக்கான். ஆனால் பிடி சாரை நினைக்காம ஹெட்மாஸ்டர் நினைச்சுப்பாங்க, காலாட்டினா இதை மாதிரி நோண்டுனா அவன் குடிச்சு அடிச்சு போடான்னு. அப்ப இங்க வந்து நிக்கும் போது என் ரப்பு முன்னாடி நிக்க, என்னை படைத்து பரிபக்குவப்படுத்தி எனக்கு எல்லாவற்றையும் தந்து அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வாய்ப்பு எனக்கு தந்து, எத்தனையோ பாங்க சத்தத்தை கேட்டு அவன் பாட்டு கால்நடை விட கேடு கட்ட போய்கிட்டு இருக்கான். என்னை தொழுவதற்குண்டானவனா தேர்வு செய்திருக்கிறான். என் ரப்பு முன்னாடி நான் நிற்கிறேன். என் ரப்பு என்னை என்னுடைய அவனுடைய அருள் பாலிப்பு கூடியவனாக, அருளுக்கு சொந்தக்காரனாக என்னை ஆக்கியிருக்கிறான் என்கிற நல்லெண்ணத்தோடு அச்சத்தோடு என்று வணங்குவோமே ஆனால் நிச்சயமாக வலதுகையில் பட்டோலை இருக்கிறது. அந்த வாய்ப்பை இழந்து விடாமல் இருப்பதற்கு முற்படுத்தி அனுப்பிய நன்மைகளாக
அதிகம் அதிகமாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும், அதான் அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான், ஒமை யுத்தி இல்லாஹ் வரசூலஹு ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டாரோ அவர் மகத்தான மாபெரும் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுன்னா அவன் எதெல்லாம் ஏவினானோ அதை எடுத்து நடப்பது, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை விளக்கம் தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது. அப்படி அமைச்சிட்டா மகத்தான மாபெரும் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தனது திருமறையை சொல்லி காட்டுகிறான். அந்த வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிருதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நைட்டே சொன்னேன், குர்ஆன் ஓத தெரியாதவங்க ஓத படிங்க. இமாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட படிங்க. அலிபையில படிக்கவா நான் போய் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப வெக்கப்பட்டோம்னா மறுமையில துக்கப்படணும். இப்ப வெக்கப்பட்டா மறுமையில என்ன செய்யணும்? துக்கப்படணும். அல்லாஹ் குருடனா எழுப்பிடுவான். அதனால எவ்வளவு பெரிய வயசு தென்காசில எல்லாம் வயசு 50 வயசு 60 வயசு எல்லாம் சில தனியார்கள் மதரசா வச்சிருக்கிறாங்க. காலையில அங்க இஸ்ரல் குரானை தூக்கிட்டு போவாங்க. பாக்குறதுக்கே நமக்கு இதா இருக்கும். அந்த காலத்துல ஓதி இருக்கலாம். என்ன அஜர்த்து அஜர்த்து அடிச்சாருன்னு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுற அஜர்த்து. அன்னைக்கு அஜர்த்து சின்ன பிள்ளை அடிச்சிருப்பாருல்ல, வீட்டுல அந்த மாதிரி என்ன செய்யும், அடிச்சா மதரசாவில் அடிச்சாத்தேன் அஜர்த்து மதரசாக்கு போகாதன்றாங்க. ஸ்கூல்ல அடிச்சா என்ன சொல்லுவாங்க, நீ தப்பு செஞ்சிருப்ப, டீச்சர் என்ன லூசா, வாத்தியார் என்ன லூசா, ஏன் அடிக்காரு, நீ தப்பு செஞ்சிருப்ப, கணக்கு செஞ்சிருக்க மாட்ட, எவனாவது நோண்டிருப்ப, அதெல்லாம் அடிச்சான். அஜர்த்து அடிச்சா அந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லை, நீ ஓத போட போலே. அப்படி போனதான் நிறைய பேருக்கு ஓதாம இருக்கிற காரணம் என்ன, அஜர்த்து அடிச்சாரு ஓத போக வேண்டாம், முடிஞ்சு வச்சா மறுமையில குருடனா போ. அப்படி அதனால இங்க மர்சா இருக்கு, பார்த்த நேரத்து பார்த்து ஒரு 10 பேர் தான் இருக்கும். ஆனா நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அது இவரெல்லாம் பார்க்கிறவர் நமக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க பிள்ளைகளை தொழுகை கூட்டு வரணும். இப்ப அவன் தொழுகைக்கு வந்தா தான் லுக்மான் என்ற அந்த நல்லடியார் தன் மகனுக்கு என்ன சொன்னாரு, அக்திமிஸ் ஸலாத் யா புனைய அக்திமிஸ் ஸலாத், என் அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டு. கூப்பிட்டு வந்து நிக்கணும். யா ரப்புல் ஆலமீன், நீ தந்த பாக்கியம் இது. யார் கொடுத்த பாக்கியம்? குழந்தை அவன் தானே கொடுத்தான். யகபலிமை இஷா இனாசா யகபலிமை இஷா துக்கூரா. நாம் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கும், நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தர்றோம். சிலருக்கு குழந்தை இல்லாம ஆயிக்கிறான், அவன் கவலையோட இருக்கான். தருவான், அவன் நாடுகிற போது தந்துருவான். ஆனா நம்ம கொடுத்துட்டான்ல, அவனை கொண்டு வந்து நிறுத்தணும். அவன் முன்னாடி ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த பரிசு, அந்த சிறப்பு, அவனை தொழுவன ஆக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவன் நம்முடைய மரணத்திற்கு பின்பு வலதும் சாலிகா இருப்பான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப இருக்கிற காலத்துல எனக்கு இன்னும் சேர்த்து வைக்கல, ஒன்னும் சேர்த்து வைக்கல, செத்து தொலைஞ்சான், இருக்க சொத்தனை அழிச்சு தொலைஞ்சிட்டான், அவனுக்கு நோய்க்குனே பார்த்து தொலைஞ்சோமப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், நம்ம கபருக்கு போன பின்னாடி கண்ணியமா துவாச்சை இருக்கு பதிலே திட்டி தீர்த்துக்கிட்டு இருப்பான். அவனை கண்ணியவனாக, அவன் உங்க கபருக்கும் அவன் உதவி செய்யணும், அவன் கபருக்கும் அவன் நல்லவன் ஆகணும். அதுக்காண்டி என்ன செய்யணும், பிள்ளைகளை கூப்பிட்டுவாங்க, மறுசால உணாந்து விடுங்க. வாரம் என்ன செய்யணும்னு தெரியல, அஜர்த்தி இதை சொல்லிட்டு போய் நினைச்சிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 10 மணியோ 11 மணியோ, அது 10 மணிக்கு வந்து லொகர் வரைக்கும் அவங்களை உட்கார வச்சு தீனியா நடத்துங்க. அல்லது காலையில அப்படி முடியலையா, காலையில வர்ற அன்னைக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, அன்னைக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஸ்கூல் லீவு தானே, அன்னைக்கு 7 மணிக்கு வர்றானா 8:30 மணிக்கு விடுங்க. அது வரைக்கும் அக்கீதா சொல்லி கொடுங்க. மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய கட்டாய கடமை இருக்கு, அதை சொல்லி கொடுங்க. நோட்டு போட்டு எழுதுங்க. வீட்டுல உங்க பிள்ளைகள் படிச்சுட்டு வரதை என்னன்னு கேளுங்க. ஸ்கூல்ல படிச்சிருந்தானே கேட்க வேண்டும். ஹோம் ஒர்க் இருக்கா? ஆமா. எங்கிட்டும் போயிட காலை தரிச்சு முடியும், உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணு சொல்றமா இல்லையா? அதே மாதிரி இங்க ஓதிட்டு வந்தோடனே என்ன ஓதன, என்ன படிச்ச அப்படின்னு கேட்கணும். அப்பதான் அவனுக்கு அதனுடைய அக்கறை இருக்கும். அவனும் குர்ஆனை படிப்பான், மனனம் செய்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. நைட் ஒரு பையனை இத்தனை ஜுசு மனப்பாடம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்குத்தான் பள்ளிவாசல், சும்மா ஜமாத்தோட தொழுதுட்டு 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 போயிடுறதுக்கல்ல, மார்க்கத்தை அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான். ஓதணும், படிக்கணும். அதுக்காண்டி இப்ப தமிழ்ல எல்லா ஹதீஸ் கிதாபுகளும் வந்துருச்சு. படிங்க, உங்க வாழ்க்கையை ஒளி பொருந்திய வாழ்க்கையா மாற்றுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும்.